விருட்சக ராசி. வணங்க வேண்டிய கோவில் பழனி சென்று முருகனை தரிசித்து வரவும். விண்மீன்கள் போல பிரகாசிக்கும் விருட்சக ராசி நேயர்களே, நவக்கிரகங்களின் தைரியக்காரனாக விளங்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாகிறார். அதனால் தாங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வெற்றிப்படிகளில் ஏறிவிடுவீர்கள். எல்லாமே இறையர்களோடு நடக்கிறது என்பது உங்களின் முழு நம்பிக்கை. உடல் வலிமை, உள்ளத்தில் தூய்மை, பரிதாப குணம், தானம், தர்மங்கள் இவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களின் அதிகார பலத்தால் கீழ்ப்படிந்துள்ள வேலையாட்கள் ஏராளம். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2013ஆம் ஆண்டு தரப்போகும் நிலையை அறிவோம். இதுவரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்து வந்த ராகுவும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்து வந்த கேதுவும் இடம் மாறுகிறார்கள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் நின்று உலாவும் எந்த கிரகமும் பெரிய நன்மை செய்ய இயலாது. அவர்களில் ராகு பின்னோக்கி வந்து துலாம் ராசியிலும் கேது முன்னோக்கி சென்று மேஷ ராசியிலும் தங்களது பயணத்தை நடத்துகின்றனர். இவ்வேளையில் குரு 30/1/2013 வரை வக்ரகதியிலும், ஆண்டு பிறப்பதற்கு முன்பே சனி துலாம் ராசியிலும் இடம் மாறி உள்ளார்கள். ஆகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி. இவரின் மேலான நற்பலன்கள் 2013 பிப்ரவரி மாதம் முதல் நடக்க ஆரம்பிக்கும். மே மாதம் 27 முதல் குரு மிதுனம் வீடான 8ஆம் ராசிக்கு சென்று விடுகிறார். இதன் காரணமாக அச்சமயம் கொடுக்கல் வாங்கல், தொழில் மந்தம் போன்ற விஷயங்கள் நடக்க நேரிடும். 12இல் உள்ள சனியால் கெடுபலன் கிடையாது, ஆனால் சற்று உறக்கமின்மை ஏற்படும். இதுவரை ஜென்ம குருவால் ஏற்பட்ட உடல் தொல்லைகள், எடுத்த காரியம் முடிவதில் தாமதம், பணத்தட்டுப்பாடு, எதிர்பார்ப்புகள், ஏமாற்றம், வீடு மனை பாக்கியத்தில் குழப்ப நிலை, நிறைவேறாத வேலைகள் அனைத்தும் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் முதல் சிறப்பாக இருக்கும். தேக நிலை சீராகும், தெய்வ அருள் கிடைக்கும், எடுத்த காரியங்களில் முழு வெற்றியை காண்பீர்கள். 7.5 சனியின் காலமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பாதக பலனை செய்ய மாட்டார். மேச ராசியில் சஞ்சாரம் செய்யும் கேது பகவான் செவ்வாயின் வீடானபடியால் மிக நல்ல பலனை தருவார். பூமி காரகனான செவ்வாய் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். ராஜ அலங்கார முருகன் படத்தை பூஜை அறையில் நடுநிலையில் வைத்து பூஜிப்பது சிறப்பான பலனை தரும். நன்றாக படித்து வரும் பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை அடைவர். அரசியல் சார்ந்தவர்கள் பொதுப்பணியில் ஈடுபட்டு மக்களின் நன்மதிப்பை பெறுவர். அதிர்ஷ்ட எண்கள் 9, 3, 18, 12. அதிர்ஷ்ட நாள் செவ்வாய், வியாழன். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, ரத்தினம் பவழம். தொழில், வணிக வியாபாரம். வைக்கும் பொட்டு குங்குமம். விகிதாசாரம் 80%. நற்பலன் கிடைக்கும்.